Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் alight motionல எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த எடிட் எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே இந்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கொலேஜ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கொலேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் மேக் ஏ கொலேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் உங்களோட கேலரியில் வரும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோஸ் 4 ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லேஅவுட் வேணுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ 4ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை 0ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரியில் சேவ் ஆகிடும். alight motion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட alight motion ஆப் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரெசல்யூஷனில் 1080, செகண்ட் பாக்ஸில் 2340 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் 30 fps பேக்ரவுண்ட்லாம் பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கொலேஜ் அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு ஃபுல் சைஸ்க்கு இல்லை இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதை எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இதே சைஸ்க்கே நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜ் ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்த இமேஜ் தான் இது. ஸோ இந்த இமேஜை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லைட்டாக அதோட சைஸை இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மி பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிவிட்டு அதோட கலரை ஒயிட் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் உங்களுக்கு அதோட கலரிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10ல் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு ஷேடோ இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணிவிட்டு அதோட கலரையும் ஒயிட் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு 25 கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ அதில் ப்ரொசீஜரல் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட கவுண்ட் உங்களுக்கு எவ்வளோல வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோல உங்களுக்கு அந்த கவுண்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆங்கிள் இருக்கும். ஸோ அது 45 டிகிரியில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பார்த்தது போல் வேணும் அப்படின்னா 0 டிகிரியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் கலர் டிஃபால்ட்டாக ப்ளூவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த ஆடியோ ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த டெம்ப்ளேட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு செகண்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்டில் இருக்க இமேஜ்க்கு பேக் சைடு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்களோட லோகோ வந்து செட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.